ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லாரும் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவும், சென்செக்ஸ் 700 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டை போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. நான் சொன்னது தான், எலெக்ஷன் வரைக்கும் மார்க்கெட்டில் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாட்டு செல்லிங் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். மேபி பேனிக் செல்லிங்காக எப்படின்னு தெரியல. இந்த எலெக்ஷன் குறித்து வரான அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பார்ட்டி தான் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா வேறு பார்ட்டி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி மாறி மாறி கருத்து கணிப்புகள் வர்றதுனால அவங்க பேனிக் செல்லிங் பண்ணுறாங்களா எப்படின்னு தெரில. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆர்பிஐக்கிட்ட வந்து ஒரு அட்வைசரி வந்திருக்கு. ஸோ அதனால நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி பொழந்து கட்டியிருக்காங்க. ஸோ எல்லாமே டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 20,698 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 16,694 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்லாவே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4,000 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா 13 ரூபா 70 டிவிடனும் கொடுக்குறாங்க எஸ்பிஐ. அவங்களோட இந்த டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் குவார்ட்டரில் 49 லட்சம் கோடியாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே டிசம்பர் குவார்ட்டரில் வந்து 47.6 lakh crore இருந்துச்சு. ஸோ அவங்களோட பேங்க் டெபாசிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 10% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா 36.5 lakh இருக்குது, 5 lakh crore இருக்குது. அதே சேம் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 35.2 lakh crore இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட லோன் க்ரோத் வந்து 14.1% அந்த பேசிஸில் இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 41,651 கோடியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 13 ரூபா 70 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 818 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 1% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்னைக்கு மணப்புரம் ஃபினான்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ். இன்னைக்கு ரெண்டுமே ஒரு பொழந்து கட்டிட்டாங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் 8% டவுனு, முத்தூட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3% 4% அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் இருந்துச்சு. இப்போ ஆனால் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் 5% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 6% மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் வந்து 2% மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட வந்து ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக ஆர்பிஐ வந்து என்ன லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு அட்வைசரி லெட்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே, மணப்புரம் ஃபினான்ஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸுக்கு இந்த கேஷ் டிஸ்பர்சல், லோனுக்கான கேஷ் டிஸ்பர்சல் இருக்குல்ல, அது வந்து ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. 20,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு லோனும் சரி லோனும் சரி அந்த கேஷ் டிஸ்பர்சல் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 அப்படிங்கிற லிமிட்டை செட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஸோ ஒரு கேஷ் டிஸ்பர்சல் அட்வைசரியை வந்து இவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் 8% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லா நான் பேங்கிங் ஃபினான்ஷியலும் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு லோன் என்பிஎஃப்சி, இந்த ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் இவங்களும் வந்து இந்த கோல்டு லோன் வந்து தடை பண்ணியிருந்தாங்க நீங்கள் கொடுக்கூடாண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் டிஸ்பர்சல் நாம்ஸை வந்து இவங்க வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ரூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியெல்லாம் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முத்தூட் ஃபினான்ஸ் வந்து முத்தூட் ஃபினான்ஸில் நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி 1,300 அந்த ரேஞ்சிலலாம் நான் வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வாங்கியிருந்தால் நமக்கு லாபம், இப்போலாம் வாங்க முடியாது. மணப்புரம் ஃபினான்ஸ் மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது. 167 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அது கீழேயும் போச்சு. ஸோ அந்த டைமில் வாங்கியிருந்தால் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் வந்து இதே வாய்ப்பு வந்து இறங்குமான்னு சொல்ல முடியாது. மேபி இந்த எலெக்ஷன் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் இந்த ஸ்டாக்கில் விட அதிக வாய்ப்புகள் இருக்குது மணப்புரம் ஃபினான்ஸில். ஸோ இது மாதிரி நியூஸ் வரும்போது தான் மார்க்கெட்டில் அதிகமாக ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மணப்புரம் ஃபினான்ஸு இந்த டைமில் இப்படி இறக்குனது நமக்கு ஒரு நல்லாவே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸு நீங்கள் அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இது மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி விழுந்தது காரணமே ஆர்பிஐயோட அந்த கேஷ் லிமிட்டு லோன் டிஸ்பர்சல் அட்வைசரினால தான் இன்றைக்கி விழுந்துருந்துச்சு. இது முத்தூட் ஃபினான்ஸு மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சுவலாக இன்றைக்கி இதுவும் நல்லாவே அடிச்சிருக்காங்க. 2% கிட்ட நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து 1-2 அப்படின்னு பிக்கப் பண்ணுங்கள், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி தான் கீழே 1-1 வாங்குவோம். இன்றைக்கும் கீழே விழுந்திருக்கு 2%. ஸோ இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1,457 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பார்த்து நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட 4th gen ஸ்விஃப்ட் காரை வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 6,49,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து 10 லட்சம் வரைக்கும் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 17,436 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 யூனிட்ஸ் வந்து புக்கிங்கும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல இது அந்த ஸ்விஃப்ட் வேரியண்ட்டில் இப்படி லான்ச் பண்ணியிருக்குது. ஆல்ரெடி 11,000 புக்கிங் ஆயிருக்கு.
ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து 30,000 எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்களுக்கு ஆர்டர் இயர் மார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாருதி சுசுகியில் வந்து பாசிட்டிவ் அப்டேட். அவங்களோட நியூ ஸ்விஃப்ட் காரை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட ப்ராஃபிட் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகலை, மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ மார்ஜினலி டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன், அவங்களோட அந்த ரா மெட்டீரியல்ஸ் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து மேலே போச்சுன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகும். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். 1275 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் கோட்டர் லாஸ்ட் இயரில் 1258 கோடி பண்ணியிருக்காங்க. 1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ரீசன் அது தான், ரா மெட்டீரியல்ஸ் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமான அவங்களுக்கு அது ஒரு மூலப்பொருள் வந்து அவங்களுக்கு அது மேஜர் மூலப்பொருளாக இருக்கிறதுனால ஸோ அது வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ டோட்டல் ரெவன்யூ வந்து மார்ஜினலி கீழே விழுந்திருக்கு, 0.64% கீழே விழுந்திருக்கு. 8730 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் கோட்டர் லாஸ்ட் இயரில் 8787 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு மார்ஜினலி டவுனாக இருக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸு. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸு இப்போதைக்கு பொறுமையாட்டுருங்க. பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ்லாம் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா US பேஸ்ட் ஆவரோஸ்டெக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற கம்பெனியை அக்யூர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹாப்பியஸ்ட் மைண்ட் கொடுத்த அப்டேட்டு. அந்த கம்பெனியை 100% ஸ்டேக்கையும் அக்யூர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் பேஸ்ட் கம்பெனி, இந்த ஆர்எஸ்டெக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இவங்க அக்யூர் பண்ண போகிறாங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் உங்கள்கிட்ட வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன் 150 ரூபா அந்த ரேஞ்சில். ஸோ இப்போமோ ஃபெட்ரல் பேங்க்கில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போமோ 1-2 நீ அக்யூமுலேஷனாக பண்ணலாம் ஃபெட்ரல் பேங்க்கில். இன்றைக்கி வந்து 158 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது மேபி ஒரு பூம் அப் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது நல்லது ஃபெட்ரல் பேங்க்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஷேர் ப்ரைஸ் வந்து 1000 ரூபா தாண்டி போச்சு, 1200 அந்த ரேஞ்செலாம் போச்சு. நான் 850 ரூபாவில் பிக்கப் பண்ணேன். மேபி மறுபடியும் அது வந்து 850 ரூபாய்க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நாட்கோ ஃபார்மாவில். இன்றைக்கி 971 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, நெகட்டிவில் இருந்துச்சு. ஸோ நாட்கோ ஃபார்மாலையும் 1-2 நீ பிக் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மா செக்டரில் நான் சொன்ன மாதிரி சீப்பாக கிடைக்குது தான் நாட்கோ ஃபார்மா தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாக் மோட்டார்ஸ். இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா JSW குரூப்பு கூட ஒரு JV வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் $2 பில்லியன் வரைக்கும் இந்த டிகேட் எண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க சாக் மோட்டார்ஸ். ஆல்ரெடி இவங்க வந்து இவங்க JSW குரூப்போட JV வைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் யூனிட்ஸ் வந்து அவங்களோட ஆனுவல் வால்யூம் வந்து 1 மில்லியன் யூனிட்ஸ் ஆட்டு டச் பண்ணணும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காம்பேக்ட் காரும் ப்ளஸ் வந்து SUV இந்த செக்மெண்ட்டில் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ 1 மில்லியன் யூனிட்ஸை டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி JSW குரூப்போட JV வச்சுருக்காங்க சாக் மோட்டார்ஸ். இப்போ இந்தியாவில் $2 பில்லியன் இந்த டிகேட் எண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாடா ஏஸ் EVயை பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் EV 1000 அந்த இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி பேஸ்டு ரன் ஆகுறதுன்னு நினைக்கிறேன். டாடா ஏஸ் EV 1000 மொபிலிட்டி பேஸ்டு ரன் ஆகிற இது. ஸோ ஒரு குட்டியானன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம், அந்த இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு BSE பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 2% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக 2750 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 107 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 91 கோடி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 15 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 488.37 கோடி பண்ணியிருக்காங்க. அதே வந்து சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் வந்து 227 கோடி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிஃபோல்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 17 கோடி அதிகமாட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ரெவன்யூ வந்து அதிகரிச்சிருக்கு நல்லாவே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் இயர் பேசிஸில் அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 778 கோடி பண்ணியிருக்காங்க. அதே சேம் குவார்ட்டர் லாஸ் இது நிதியாண்டு 23 ஃபினான்ஷியல் இயர் 24 778 கோடி, நிதியாண்டு 23 220 கோடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நல்லாவே டீசன்ட் க்ரோத்துன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 5% ஸ்டேக்கை வந்து இந்த சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விற்றுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து விற்றுருக்காங்க. அது மூலமாட்ட அவங்களுக்கு 406.62 கோடி வந்து கிடச்சிருக்கு. இந்த டைவர்ஸ்மெண்ட் மூலமாட்டு 406.62 கோடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேக் சேல் மூலமாட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா BSE கொடுத்த அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து டிவிடனும் 15 ரூபா கொடுக்குறாங்க. பட் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2% மேலே கீழே விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ராஃபிட் வந்து பெரிய அளவில் இல்லை, பட் ரெவன்யூ வந்து மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து BSE கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் கன்சியூமர் கேரில் வந்து அப்டேட்டு. நெட் ப்ராஃபிட் 35.6 கோடி பண்ணியிருக்காங்க. பட் இயர் ஆன் இயர் பேசிஸில் 12% கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 240 கோடி பண்ணியிருக்காங்க. 3.8% ஃபால் ஆயிருக்கு.
ஸோ இப்போ பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க 57,41,000 ஈக்விட்டி ஷேர் வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நியர்லி 4.02% பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது இந்த பைபேக்கில் 290 ரூபா. ஸோ லாஸ்ட் டே க்ளோசிங் இன்னைக்குப்பா லாஸ்ட் டே க்ளோசிங்லேருந்து 11% வந்து ப்ரீமியம் அதிகரி அந்த ரேஞ்சில் பைபேக்கு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 290 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 11% ப்ரீமியம். ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புதன்கிழமையிலேருந்து தான் 11% ப்ரீமியம். இப்போ வந்து இன்னைக்கே ஷேர் வந்து நல்லாவே கீழே விழுந்திருக்கு 7% கிட்ட 241 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லாபம் கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 59 ரூபா நமக்கு கிடைக்குது லாபம். ஸோ அந்த பைபேக்கில் ஸோ இது வந்து பஜாஜ் கன்சியூமர் கொடுத்த அப்டேட்டு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து டிவிடெண்டு. ஸோ 166.49 கோடி வந்து இது மூலமாட்டம் அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் பஜாஜ் கன்சியூமர் கேருக்கு இந்த பைபேக் மூலமாட்டு. ஸோ இது வந்து ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே ஒரு லாபம். இது பஜாஜ் கன்சியூமர் கேரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.